ஹாய் வெல்கம் டு தி அன்டிஃபைன் பாட்காஸ்ட். அண்ட் இது வந்து எபிசோட் 19. அண்ட் இந்த எபிசோடில் சிஎஸ்ல இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான புது அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் அதை மட்டும் தான் கவர் பண்ண போகிறோம். ஃபுல்லாகவே இந்த டெடிகேட்டட் டு சிஎஸ் இந்த எபிசோட். ஓகே, வாட் இஸ் சிஎஸ்? ஆக்சுவலி போன வீடியோவிலேயே வந்து லைட்டாக சிஎஸ் பற்றி சொல்லியிருந்தோம். சிஎஸ்ங்கிறது வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக்காக கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்னால் என்னது? நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரானிக்ஸுமே கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ டிவி, ஃபோனு, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வந்து கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் தான். ஸோ அவங்க அதில் வந்து ஒரு கம்பெனியும் அதில் அவங்க என்ன இனோவேஷன் பண்ணியிருக்காங்க, புதுசாக என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலாக போட்டு, இப்போ நம்ம வந்து ஸ்கூல்லலாம் படிக்கிறப்ப ஏதாவது எக்ஸிபிஷன், அந்த மாதிரி சயின்ஸ் ஷோ, அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி ஸ்டால் வந்து கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பெரிய சைஸில் நடக்குது, அவ்வளோதான். ஸோ அதான் சிஎஸ். அண்ட் இந்த சிஎஸ்ல வந்து கம்பெனிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? ஃபர்ஸ்ட் திங், சின்ன கம்பெனி நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரீசன் தே வாண்ட் ஃப்ரீ அட்வர்டைஸ்மெண்ட், ரெகக்னிஷன். அந்த மாதிரி கண்டிப்பாக எல்லா மீடியாவும் அங்கே வருவாங்க இல்லையா? யூடியூபர்ஸ்ல இருந்து டிவி சேனல்ஸ் எல்லாருமே வந்து லைக் அகைன் ஆப்வியஸ்லி இது வந்து யூஎஸ்ல நடக்குது. நம்ம ஊர்ல இது லாஸ் வேகஸ் தான். நம்ம போன தடவை லாஸ் வேகஸா லாஸ் வேகஸ் தான் நினைச்சு தான் சொன்னோம். ஸோ லாஸ் வேகாஸ் யூஎஸ்ல பெரிய விஷயம். இந்தியாவில் இப்படி ஒன்று இருக்கானே நிறையவே தெரியாது. பட் ப்ரெஸ் ஆப்வியஸ்லி பப்ளிசிட்டி கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் பப்ளிசிட்டி மூலமாக கிடைக்கிற மற்ற பெனிஃபிட்ஸ் லைக் ஷேர் ப்ரைஸ் அண்ட் அதர் ஸ்டஃப் எல்லாமே லாபம் தான். பெரிய கம்பெனிஸ்க்குமே வந்து பெருசாக தான் இருப்பாங்க. பட் அவங்க அண்டர் த ரேடார் போயிடுவாங்கல்ல. வேற அடுத்த ஃபோன் லான்ச் ஆயிடுச்சுன்னா முதல்ல ஃபோனுக்கு ஹைப் போயிடும். அது உண்மை. இன்னொன்று, ஒரு டார்கெட்டட் ஆடியன்ஸ்ங்கிற மாதிரி ரிலேட்டடா இருக்கிற எல்லாரையுமே ஒரே இடத்துல குமிச்சு போட்டு அப்படிங்கிற மாதிரி டெக் என்தூசியஸ்ட்ஸ் எல்லாருமே இந்த கவரேஜ் வந்து பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால கரெக்டான டார்கெட் ஆடியன்ஸ் கரெக்டாக போய் ரீச் ஆகும். இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்ல வந்தேனே, என்னன்னா எதுக்காக இந்த கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துல பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம சில நேரத்தில் பார்த்துருப்போம், கூகுள் வந்து யூஸ்வலாக வந்து அக்டோபர்ல பிக்சல் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமாம். ஐபோன்ஸ் வந்து செப்டம்பர்ல லான்ச் ஆகும், பிக்சல் போன்ஸ் வந்து அக்டோபர்ல லான்ச் ஆகும். பட் லாஸ்ட் டைம் என்னாச்சு, ஆகஸ்டுக்கே ப்ரீபோன் பண்ணாங்க. ஏன்னா அந்த ஹைப் வந்து இதாயிடும். லைக் ஐபோன் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் அதை வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதுவும் இருக்கும். அண்ட் இன்னொரு கம்பெனிஸ்க்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அடுத்த ஃபோன் லான்ச் ஆயிடுச்சுன்னா முந்தின இதை பத்தி பேச போறது இல்லை. அந்த இப்போ ஒரு லான்ச் நடக்குது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தான் அதை பத்தி பேச நடக்கும். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்குன்னு ஸ்பாட்லைட் இருக்காது. ஏன்னா ஆப்வியஸ்லி எல்லா கம்பெனிஸுமே வந்து டிஸ்பிளே பண்றாங்க. ஸோ ஸ்பாட்லைட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா யூ ஹாவ் டு டூ சம்திங் கிரேசி. யூ ஹாவ் டு டூ சம்திங் ஹெட்லைன்ஸ் வர்த்தி. அதாவது இந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி தான் வல்கனோ வந்து ஒரு ட்ரெண்ட்ல மாதிரி இருந்துச்சு இல்லையா? அப்ப வந்து அந்த கிளாஸ் வல்கனோ இருக்கு, அங்க போய் பாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் பொடியை வாங்கி போட்டு அதான். ஸோ அந்த கிளாஸ் போய் பாருன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா இவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எல்லாரும் அந்த பூத்துக்கு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி கிரேசியா என்ன பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது. ஓகே, ஸ்டார்டிங் வித் ஆக்சுவலி ஐ வாண்டட் டு சே சம்திங். ஃபர்ஸ்ட் திங், டூ மெயின் ஆர் இந்த மாதிரி இப்போ ரொம்ப பெருசா பேசப்பட்ட 2 விஷயங்கள் வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் திங் வாஸ் NVIDIA GPU புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து 50 சீரிஸ் 59 RTX 50 சீரிஸ். NVIDIA வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் லைக் I think it's the most இதுதான் மோஸ்ட் வேல்யூபிள் கம்பெனி. ஆப்பிள் ரீசெண்டா திரும்பியும் ஸ்டாக் பிரைஸ்ல பீட் பண்ணானுங்க இப்ப. ஏன்னா GPUs அவ்வளோ தேவைப்படுது. AI இஸ் த சிங்கிள் மோஸ்ட் ரீசன். இதுக்கு முன்னாடி கிரிப்டோ மைனிங் அப்படின்னு அது பெருசாகிற டைம்லையும் பயங்கரமா GPUs எல்லாருமே இதுதானாக. இப்போ அகைன் ஏஐனாலையும் வந்து GPUs சேல்ஸ் வந்து த்ரூ த ரூஃப். ஸோ அதனால ஆப்வியஸ்லி NVIDIA வந்து அதனால பெனிஃபிட் ஆகிறது தான். 40 சீரீஸே வந்து ஆக்சுவலி பயங்கர பவர்ஃபுல். ஏன்னா 1080 to 2080 வந்து ரே ட்ரேசிங், அந்த 20 சீரீஸ்ல வந்து ரே ட்ரேசிங் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 30 சீரீஸ்ல அவ்வளவு ஒன்றும் ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி பயங்கரமா எதுவும் பெருசா காணப்படவில்லை. ஆனா 40 சீரீஸ்ல வந்து டிசைனும் அந்த கிராபிக்ஸ் கார்டு டிசைனே பாக்குறதுக்கு மாத்தினாங்க. ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. சரி, எப்பயுமே வந்து இந்த கிராபிக்ஸ் கார்டு மேனுஃபேக்சர் பொறுத்த வரைக்கும் NVIDIA அவங்க இன்ஹவுஸா ஒரு கிராபிக் கார்டு டிசைன்ல ஒரு இது விடுவாங்க. ஓகே, அந்த ஹார்ட்வேர் வந்து NVIDIA செல் பண்ற ஹார்ட்வேர்.
ஆனா Mod ஏசஸா பண்ண, இருக்கட்டும், ஆமா. ஏசரா இருக்கட்டும், மத்த கம்பெனிஸும் அதே அந்த இதோட ரைட்ஸ் வச்சு ம். அதே பேர்ல இவங்களும் ப்ராசஸர் விடுவாங்க. ஸோ நீ வந்து ஒரு 4090 வந்து NVIDIA மட்டும் தான் வாங்கணும்னு அவசியம் இல்ல. ஆமா. ஏசர்ல வாங்கலாம், ஏசஸ்ல வாங்கலாம். அவங்களுமே வந்து ஓவர் கிளாக் பண்ணி ஃபேன் வேற ஏதாவது யா வச்சு, ஏதாவது அவங்க டிஃபரெண்டா ட்ரை பண்ணி. லைட்டா ட்விக்ஸ். நான் இப்ப வந்து ஒரு அனாலஜி சொல்லணும்னா, ஆ. நம்ம கார் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா, இப்ப Fiat வந்து ஒரு இன்ஜின் செய்றாங்கன்னா, ஆ. அந்த Fiatஓட இன்ஜின் வாங்கி Hyundai யூஸ் பண்ணுது, டாட்டாவும் யூஸ் பண்ணுது வேற கார்ஸ்ல. ஆ. ஸோ அத மாரி அந்த ம். ப்ராடக்ட் லைசென்ஸ் பண்ணி இவங்க இதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கூலர் டிசைன்லாம் வேற மாரி இருக்கும். இவங்களுக்குன்னு இருக்கிற சிக்னேச்சர் ஸ்டைல்ல பண்ணியிருப்பாங்க. ஸோ 40 சீரிஸ்ல வந்து அந்த டிசைன் NVIDIAவோட டிசைன் வந்து அப்பதான் அப்டேட் ஆச்சு. அண்ட் ம். தோஸ் திங்ஸ் லுக்ட் கூல், ரியலி ம். கூல். ம். அண்ட் இன்னொன்னு நீ வந்து நோட் பண்ணிருப்பேன்னு தெரியல. ஒரு மீம்ஸ்லாம் வந்துச்சு. என்னன்னா, இந்த ஏசி வைக்கிறப்ப வெளிய ஒரு கூலர் யூனிட் ஆமா, இருக்கும் ஆமா, தெரியுமா? ஆமா. கம்ப்ரஸர் ஆமா, யூனிட். ஆமா. அந்த கம்ப்ரஸர் யூனிட்ல இருக்க 2 ஃபேனை வச்சு அதை அப்படியே 4090 ஷேப்ல அதை அப்படியே மாத்தி ஆ. ஏதோ வச்சிருந்தாங்க. இட் லுக் ஃபனி. ஆ. ஓகே, ஸோ தட் இஸ் தேர். இதுல வந்து டிசைன் அப்டேட் லைட்டா இருக்கு பார்க்கிறதுக்கு. பட் ம். டிசைன் இஸ் நாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ம். டெல் மீ வாட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ். 4090, as you said, is a really great performer. It's an excellent performer, but way too expensive. Yeah, and the expensive part மாறல, but the performance is twice as a 4090. Which has the performance of twice as 4090? 5090 வந்து 4090 கம்பேர் பண்றப்ப twice the performance தருது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த டபுள் மடங்கு அப்படிங்கிறது ஒரு ஃபியூ ஜெனரேஷன்ஸ்க்கு அப்புறம் வர்ற ஒரு விஷயம் இல்லையா? ஒரு ஜெனரேஷன்லயே இவ்வளோ டபுள் அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி ஹை. அண்ட் பிரைஸ் இந்தியால பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2,15,000 ரூபாய் அப்படி வருது. ஆனா நீங்க தலைகீழ நின்னாலும் 2,15,000 ரூபாய்க்கு இதை வாங்க முடியாது. அவ்வளோ மார்க்அப் பண்ணிடுவாங்க பிரைஸ். வேற வழியே கிடையாது, கிடைக்காது. அவ்வளோ டிமாண்ட்ல இருக்கும், பிரைஸ் கூடும். கடைசியா என்ன ஜிபியூ MRP பிரைஸ்ல செல் ஆயிருக்குன்னு எனக்கு தெரியல. The easiest way to get a good GPU right now is ஒரு லேப்டாப்ல மேனுஃபேக்சரரே வச்சு கொடுத்தாதான் உண்டு. நீங்க இங்க எந்த சைஸ்ல பாத்தீங்கன்னா absurdly expensive. யா, ஸோ அந்த 50 சீரிஸ் ஃபுல்லாகவே லான்ச் பண்ணி 5070 இருந்துச்சு, 5090 இருக்கு, அண்ட் ஒன் மோர் 5080. யா, மூணுமே வந்து லான்ச் ஆயிடுச்சு. TI 5070 TI வெர்ஷன்ஸ் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் திங் எனக்கு இது தோணுனது வந்து என்னன்னா, ரே ட்ரேசிங் பண்றாங்க இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டா வந்து ப்ராசஸரே பண்ற விஷயங்கள் கிடையாது. தே ஹவ் இன்கார்பரேட்டட் AI into it obviously. ஓகே, இதுல எப்படி AI அப்படின்னா எல்லா பிக்சல்ஸையும் ப்ராசஸர் வச்சு கால்குலேட் பண்ணாம ஃபியூ பிக்சல்ஸ் கால்குலேட் பண்ணிட்டு நடுவில் இருக்கிறத AI வச்சு கெஸ் பண்ண வச்சிடுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பண்றனால உனக்கு வந்து ஃபாஸ்டர் ரே ட்ரேசிங் இருக்கு கம்பேர் டு ஆக்சுவலி கம்ப்யூட்டிங் இட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து இந்த ஜென்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வரல, இதுக்கு முந்தின ஜென்ரேஷன்லேயே இருந்திருக்கு. பட் அதுல ஸ்மூத்தாவோ ஃபாஸ்டாவோ இந்த அளவுக்கு அக்யூரேட்டாவோ இல்லை. தே ஹவ் செட் தே ஹவ் சிக்னிஃபிகன்ட்லி இம்ப்ரூவ் தட் ப்ராசஸ். ஸோ அந்த மாடல் இன்னும் அக்யூரேட் ஆகிருக்கிறனால ரே ட்ரேசிங் வந்து முந்தின ஜென்ரேஷனில் இருக்கிறத விட இதில் ஃபாஸ்டராகவும் பெட்டராகவும் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலைட்டிங் திங்ஸாக இருந்துச்சு. அண்ட் தி அதர் திங், இட் ஃபெல்ட் லைக் AI LLMs ரன் பண்ணுறதுக்கும் இது ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் அது ரிலேட்டடாக வந்து ஸ்பெக்ஸில் காமிக்கிறாங்க. பிகாஸ் தட் இஸ் ஆப்வியஸ்லி ஃபோக்கஸ் ஹியர் இல்லையா? டெஃபினெட்லி. பட் அட் தி சேம் டைம் தே ஷுட் நாட் ஃபர்கெட் கேமர்ஸ் தான் ஒரிஜினல் இதுக்கு பயர்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கிறனால அங்கங்க வந்து கேமர்ஸ்க்கு தேவையான விஷயங்களையும் சொல்லி அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ லைக் தட் இஸ் வாட் ஐ சா அபவுட் தி 50 சீரிஸ். யூ ஹேவ் எனிதிங் டு ஆட்? யா, ஒரு மிஸ்லீடிங்கான ஒரு கேட்சியான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஜென்சன் வாங் வந்து பண்ணியிருக்காரு. ஓகே, யூ வுட் ஹவ் சீன் இட். என்னது? 5070 வந்து 4090 லைக் அதாவது ப்ரீவியஸ் ஜெனரேஷன் ஃபிளாக்ஷிப் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து 5070 பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் 4090 ஸ்டில் வெரி எக்ஸ்பென்சிவ். இது வந்து $549, $550க்கு 5070 கொடுக்குறோம், சேம் பெர்ஃபார்மன்ஸ் மேட்ச் பண்றோம். திஸ் இஸ் மிஸ்லீடிங். ஓகே, ஓகே, ஏன்னா இந்த 50 சீரிஸ்ல அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னா DLSS 4. ஓகே, அப்படிங்கிறது. இந்த DLSSங்கிறது வந்து இட் ரெண்டர்ஸ் தி ஃப்ரேம். ஸோ கேம் விளையாடுறப்ப மட்டும்தான் வந்து இது உங்களுக்கு யூஸா இருக்க போகுது. ஓகே, அண்ட் அந்த DLSS 4ங்கிறது என்ன பண்ணுதுன்னா எவ்ரி அதர் ஃப்ரேமை AI யூஸ் பண்ணி கம்ப்யூட் பண்ணுது.
ஓகே, ஒன்றும் இல்லை, நம்ம இப்படி ஒரு பஞ்ச் பண்ற மாதிரியான ஒரு ஆக்ஷன் வந்து கேம்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து ஒரு ஃப்ரேம்லயே அந்த கை கொஞ்சம் கொஞ்சமா நகலணும். ஓகே, உங்க கிராஃபிக்ஸ் கார்டால இத்தனை FPS தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு இருக்கும். ஒரு செகண்ட்ல இத்தனை FPS தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது. ஸோ பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ் கார்டு போக போக உனக்கு கேம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தரா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து வீடியோ கிடையாது இல்லை, இது அது ரியல் டைம்ல ரெண்டர் ஆகி தானே இதாகுது. ஸோ அவ்வளோ ஸ்மூத்தரா இருக்க போகுது. ஸோ ஒரு 5070 மாதிரியான ஒரு கார்டு வந்து இட்ஸ் குட் கார்டு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இட் cannot push frames per second FPS like 4090. 4090 can play AAA titles with 100+ FPS. 4070 couldn't do that. But 5070 is doing that. எதனாலனா இது பவர்ஃபுல்ங்கிறதுக்காக இல்ல. ஒரு ஃப்ரேம் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அடுத்த ஃப்ரேமே ஏஐ வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னா இப்ப நம்ம இந்த சின்ன வயசுலாம் பார்த்திருப்போம்ல, புக்ல அடுத்தடுத்த பேஜ்ல வரைஞ்சு இப்படி அப்படியே நவல்ற மாதிரி ஒரு விஷயம். சோ நான் கை இப்படி கொண்டு வரேன்னா இட்ஸ் வெரி லைக்லி தட் அடுத்த ஃப்ரேம்ல என் கை இன்னொரு இன்ச் முன்னாடி நவல போகுது, அவ்வளவுதான். சோ திஸ் ப்ரெடிக்ஷன் தே டூயிங் இட் வித் ஏஐ, அண்ட் அதுதான் வந்து DLSS 4. ஓகே, டெக்னிக்கலி அதுவும் இந்த கார்டு தான் பண்ணுது, பட் தட்ஸ் ஈஸியர் பண்ணுது. பட் இட்ஸ் நாட் கம்ப்யூட்டிங் தி நெக்ஸ்ட் ஃப்ரேம், இட்ஸ் ப்ரெடிக்டிங் தி நெக்ஸ்ட் ஃப்ரேம் which is completely different, you know. So இதனாலதான் ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட் கூடுது. ஸோ கேமிங்ல உனக்கு யூஸ் இருக்கும். பட் நீ ஒரு 4090 வாங்குற ஒருத்தன் ஏஐக்காகவோ வேற எந்த யூஸ் கேஸ்க்காக, ஏஐக்காக நிறைய யூஸ் கேஸ் இருக்கு, லைக் வீடியோ எடிட்டிங் அண்ட் மைனிங், so many other use cases. Mining, I don't really support mining. It's there, அவ்வளவுதான், you don't have to support it. Yeah, இப்போ எடிட்டிங்காக ஒருத்தங்க 4090 வாங்குறாங்கன்னா if they buy a 5070 are they better off? No. Hell no. புரியுது. Because DLSS 4 only works there, it doesn't work here. So it's 5070 விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். But you cannot expect 4090 level of performance. புரியுது. So அவங்க அப்படி சொன்னது வந்து it definitely made headlines. ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் இப்ப அதை பத்தி, நான் இன்ஸ்டாகிராம்ல எனக்கு மீம்ஸ் வருது, அப்ப 4090 வாங்கினவங்களாம் முட்டா போயலாம். டெஃபினெட்லி நோ. அதுல இருக்கிற மெமரியில இருந்து அதோட பேண்ட்வித்ல இருந்து எல்லாமே வந்து 4090 இஸ் லைக் ஃபிளாக்ஷிப் டியர். இட்ஸ் ஸ்டில் நவ இஸ் ஃபிளாக்ஷிப் டியர். ஒரு ஜெனரேஷன் பழைய கிராஃபிக்ஸ் கார்டு வாங்குறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ அது ஒன்றும் சொல்லணும். DLSS 4 தட் இஸ் த நியூ திங். 50 சீரீஸ்ல எல்லாத்துலயுமே அது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கேமர்ஸ்க்கு இது ஒரு பயங்கரமான அப்கிரேடா இருக்கும். 40 சீரீஸ் வச்சிருந்தீங்கன்னா நீங்க 50 சீரீஸ் வாங்குறது அர்த்தம் இல்லை. லைக் 20 சீரீஸோ 10 சீரீஸோ வச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ராப்ளி மேபி காசு இருந்தா வாங்கலாம். அகைன் எக்ஸ்பென்சிவ். ஒன்னு இது முதல்ல வரணும். ஓகே, அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க, யூ கேனாட் பை இட் ரைட் நவ. வரணும், வந்தாலும் டிமாண்ட் நிறைய இருக்கும். முதல்ல ரிவ்யூவர்ஸ்க்கு தான் போகும், அதுக்கப்புறம் தான் ஷெல்ஃபுக்கு வர்றதுக்குலாம் ரொம்ப நாள் ஆகும். ஸோ கஷ்டம். அண்ட் இது வந்து ஏதோ ஒரு எடிஷன் சொல்லுவாங்கல்ல, ஃபவுண்டர்ஸ் எடிஷன். NVIDIA பண்றதெல்லாம் ஃபவுண்டர்ஸ் எடிஷன். ஏன்னா ஸோ ஃபவுண்டர்ஸ் எடிஷன் கார்டுலாம் உனக்கு வாய்ப்பே இல்லை. ஃபவுண்டர்ஸ் எடிஷன் கார்டு வாங்குறது வெரி கஷ்டம். நீ வாங்குறதா இருந்தாலே இவங்களை தேர்ட் பார்ட்டி வெண்டர்ஸோட தான் வாங்கணும். அதுவுமே வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு பி அவைலபிள் ஃபார் a while. Okay. There was another product that NVIDIA launched, which is called Project Digits. Okay. It Mac Mini-யவே NVIDIA பண்ணா பார்க்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்குது. இதுவும் ஆப்வியஸ்லி ஒரு கம்ப்யூட்டிங் யூனிட். ஸ்பெசிஃபிக்கா வந்து டெவலப்பர்ஸ் அண்ட் பீப்புள் வந்து LLMs ரன் பண்றதுக்கோ அந்த மாதிரி ட்ரெயின் பண்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண ஒரு டிவைஸ் மாதிரி. Okay, it has a GPU built in. Yeah. Okay. It's just a GPU thing. ஞாபகம் இருக்கான்னு தெரியல, around 2015 2016 when Razer used to be GPU வந்து USB type C ல கனெக்ட் பண்ற மாதிரி வந்து Razer Bladeலாம் லேப்டாப். இப்போ Razer கொஞ்சம் அந்த அளவுக்கு பாப்புலாரிட்டி இல்லன்னு நினைக்கிறேன். They had a booth in CES. I'll go to that later. But அவங்க தான் வந்து அந்த Thunderbolt வந்து அப்ப மற்ற கம்பெனிஸ், விண்டோஸ் கம்பெனிஸ்லாம் ரொம்ப பெருசா யூஸ் பண்ணல. ஓகே, இன்டெல் டெவலப் பண்ணது தான் Thunderbolt. ஓகே, ஆப்பிள் அதை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. பட் இன்டெலோடது தான், அவங்க ப்ராசஸருக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரி தான். அதனாலதான் ஆப்பிள் வந்து இங்க போடுறப்ப Thunderbolt 3 they wouldn't do, they waited and USB 4 வந்து டைப் சி ஃபார்மேட்ல வந்துச்சு. அண்ட் அது Thunderbolt 4ன்னு சொல்லி அங்க அடுத்தது அதை வந்து ஓப்பன் சோர்ஸ் ஆக்கணும். அதனால அவங்க வந்து Thunderbolt 4 ஸ்பீச் அப்படி மாத்தி விட்டானுங்க. பட் Thunderboltங்கிறது இன்டெலோடது. ஸோ Razer வந்து அதோட சப்போர்ட் கொண்டு வரப்ப they had a GPU dock. நீ ஒரு லேப்டாப் 14 inch லேப்டாப் வச்சிருப்ப, இட் had a fairly decent
built-in GPU. It was good enough for work and other stuff. So நீ வீட்டுக்கு வந்துட்ட கேம் விளையாடுற அப்படின்னா you can connect power, you can connect that GPU dock. அதுவே உனக்கு இங்கே பவர் டெலிவரி கொடுத்துக்கும். அதை மட்டும் நீ பவரோட கனெக்ட் பண்ணியிருப்ப. அண்ட் ஹைடெக் கேம்ஸ்லாம் விளையாடலாம். இதில் யூ கேன் ஹேவ் எனி கிராஃபிக்ஸ் கார்டு தட் யூ வாண்ட். ஸோ இந்த கிராஃபிக்ஸை வந்து தண்டர்போல்ட் வந்து ரொம்ப நிறைய பேண்ட்விட்த் இருக்கும், 40 GB/s மாதிரி இருக்கும். யா. ஸோ அதனால அதுக்கு பிரச்சனை இல்லை, அப்படி டீல் பண்ணிக்கும். அந்த மாதிரி ஒரு ஐடியா, இட்ஸ் லைக் சிமிலர் ஐடியா இல்லை, அதே மாதிரி தானே இங்கேயும் நடக்குது. பட் இது ஸ்பெஷலாக இதுக்காகனே இவங்க டிசைன் பண்ண மாதிரி ஃபீல் ஆச்சு. லைக் சர்வர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மாதிரி, லைக் தே ஹேட் லாட்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் இட் அண்ட் தட்ஸ் வாட் இட்ஸ் கால் டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் லான்ச் பண்ணி தான். மோஸ்ட் ஆஃப் த டைம் தே டாக்ட் அபவுட் ஆப்வியஸ்லி த கிராஃபிக்ஸ் கார்டு. சும்மா சைடில் இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஷோகேஸ் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு. யா, கேமிங் சைடில் ஒன்று முடிச்சிருவோமா? ரேசர் பற்றி பேசணும் இல்லையா? ஓகே. ஸோ ரேசர் ஹேட் அ பூத் அண்ட் வாட் டு யூ திங்க் தே வுட் ஹவ் அனௌன்ஸ்ட்? ஹெட்செட்? நோ. லேப்டாப்? நோ. They announced a chair. They do chairs, yeah. Yeah, they do chairs, but the weird thing about this லேப்டாப் ஸ்பேஸ்ல அவங்களால வந்து ஹெட்லைன்ஸ் கொண்டு வர முடியாது. ஏன்னா there are other crazy stuff அதுக்கு வரோம். Yeah, so சேர் என்ன, சேர்ல ஸ்பீக்கர் இருக்கா, வைப்ரேஷன் மோட்டர், அது the chair சேர்லயே ஹீட்டர் கூலர் ரெண்டையும் வச்சிருக்கானுங்களாம். ஓகே, ஹீட்டட் வென்டிலேட்டர். யா, ஹாட் சீட் மாதிரி ஆக்குறீங்களா? அதாவது it can make your chair warm or it can make your chair cool based on whichever the setting that you have. இங்க பின்னாடி வந்து அதுக்கு வென்ட்ஸ் இருக்கு. it can take air, blow it up, அந்த மாதிரி சில் பண்ணி ப்ளோ பண்ணலாம். அந்த மாதிரி ஹீட்டர்னு வச்சனா சேரை ஹீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தானுங்க. obviously it has RGB. You don't have to question that. Any gamer stuff without RGB. Yeah, so அது வந்து கரெக்டா என்ன அப்படின்னா அந்த சேரோட அவுட்லைன்ல வந்து அவனுங்க அப்படியே RGB போட்டு வச்சிருக்கானுங்க. ஸோ கரெக்டா அந்த அவுட்லைன்ஸ்ல வந்து உனக்கு இலுமினேட் ஆகி தர மாதிரி இருந்துச்சு. அகைன் இட்ஸ் அ வியர்ட் திங் அண்ட் கேமர்ஸ் தவிர வேற யாரும் இதை வாங்க போறது இல்ல. Probably. Yeah. Probably இல்ல. Definitely, yeah. So that was Razer's thing. And Lenovo also had gaming things இல்லையா? கேமிங் கன்சோல் Legion Go. ஓகே. ஸோ அதாவது யூ நோ நிண்டெண்டோ. யா, ரைட். நிண்டெண்டோ வந்து ஹேண்ட்ஹெல்ட் கன்சோல்ஸ் வந்து ரொம்ப ஸ்டார்டிங்ல இருந்தே பாப்புலரைஸ் பண்ணது அவங்க தான். அண்ட் ரீசென்ட்லி நிண்டெண்டோ ஸ்விட்சும் நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆனா நிண்டெண்டோ ஸ்விட்ச்ல நிண்டெண்டோவோட கேம்ஸ் மட்டும் தான் உன்னால விளையாட முடியும். இஃப் யூ வாண்ட் டு பிளே பிசி கேம்ஸ் ஆர் எனிதிங் எல்ஸ் யூ கேனாட். ஆமா. ஸ்டீம் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. ஸ்டீம்ல போய் நீ கேம்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பிசியில் இன்ஸ்டால் பண்ணி விளையாடலாம். ஸோ ஸ்டீம் வந்து ஸ்டீம் டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட்வேர் விட்டாங்க, விச் இஸ் லைக் ஆக்சுவல் ஹார்ட்வேர், இட்ஸ் ரன்னிங் லினக்ஸ் பட் இட் கேன் பிளே ஆல் தி கேம்ஸ் அப்படிங்கிற ஸ்டீம்ல இருக்க கேம்ஸ்லாம் உங்களால் அதில் விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இட்ஸ் ஹேண்ட் ஹெல்ட் டிவைஸ். இட் ஹேட் அன் AMD ப்ராசர். இட் டிட் ஃபேர்லி வெல். அதுக்குன்னு தனியாக டிஸ்கிரிட் GPU கிடையாது, பட் AMD வந்து APUன்னு தானே சொல்லுவாங்க. லைக் இட் ஹேட் CPU அண்ட் GPU ரெண்டுமே இருக்க மாதிரி இருக்கு. இட் வாஸ் ஃபேர்லி வெல். இன்டெலோட அட் தட் டைம் இன்டெலோட இன்டெகிரேட்டட் GPUs வேர் லைக் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. AMD லைக் இன்டெகிரேட்டட் GPUs ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. ஸோ ஸ்டீம் டெக்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த லெனோவோல வந்து லீஜியன் ஹேண்ட்ஹெல்ட் கேமிங் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு இது விட்டாங்க. இது வந்து அதுல 2வது ஜெனரேஷன். இது வந்து விண்டோஸ்ல இருந்திருக்கு. கம்ப்ளீட்லி விண்டோஸ். இப்போ வந்து லினக்ஸ், அதாவது ஸ்டீம் OS. ஸ்டீம் OS இஸ் பேஸ்ட் ஆன் ஆர்ச் லினக்ஸ். அது ஓகே. ஓகே. ஸோ ஸ்டீம் OSங்கிறப்ப உனக்கு அந்த என்ன சொல்றது, அப்படியே டைரக்டா ஸ்டீம்ல இருக்க எல்லா கேமையும் உன்னால ஈஸியா விளையாட முடியும். இன்னொன்னு ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் லினக்ஸ் டு சக்சீட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் கேமிங். இட் வாஸ் ஒன் திங். NVIDIA இன்னி வரைக்கும் உங்களுக்கு NVIDIAல ஒழுங்கா லினக்ஸ்க்கு கேமிங் டிரைவர்ஸே கிடைக்காது. கேமிங்ல அவங்க கிராஃபிக்ஸ் கார்டுக்கு லினக்ஸ் டிரைவர்ஸே ஒழுங்கா கிடைக்காது. அவ்வளோ மோசமா தான் கேமர்ஸ் லைக் விண்டோஸ்னா தான் எல்லா கேம்ஸுங்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் ஸ்டீம் OSல ரன் பண்ண முடியுது அப்படின்னா ப்ராபப்ளி லினக்ஸ் டிஸ்டோர்ஸ்ல கூட அடுத்த கேம்ஸை ரன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மேபி இருக்கலாம். ஸோ தெரியல. பட் இட் ஹேட் லைக் அரௌண்ட் 60 kWh பேட்டரி ஆர் சம்திங். கிலோவாட் 60 வாட் இல்ல. இதோட காம்படிட்டர்ஸ் அவ்வளோ இருக்கு. இது வந்து 15 நினைக்கிறேன். 50 அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இட் ஹேட் a better display than லாஸ்ட் இதுன்னு நினைக்கிறேன்.
பேட்டரி லைஃப் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, ஹாஃப் அன் ஹவர் சம்திங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நீஷ் ப்ராடக்ட். ஹேண்ட் ஹெல்ட் கேமிங்ல அதுவும் எனக்கு அந்த ஃபுல் லைக் பெரிய லெவல்ல விளையாடுற கேம்ஸ் தான் வேணும். நீஷ் ப்ராடக்ட். பட் இது வந்து சும்மா இது ஹெட்லைன்ஸ்க்காக கிடையாது, கன்சியூமருக்கு கொண்டு போக போறாங்கிறதுக்காக. பட் லெனோவோ ஹெட்லைன்ஸ்க்காக பண்ண விஷயம் என்னன்னா the foldable laptop, rollable laptop. ஸோ என்னன்னா அந்த கிளிப்பு அட்டாச் பண்றீங்க பாருங்க, பவர் பட்டன் பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கு. யூஸ்வலா அந்த ஷேப்ல பட்டன் எதுக்கு இருக்கும் தெரியுமா? சிடி எஜெக்ட் பண்றதுக்கு இருக்கு. ஓகே. நீங்க பழைய மேக் அந்த ஆரோ மேல போட்டு கீழ ஒரு கோடு அத அமுக்குனா உள்ள சிடி. இப்பலாம் யார் லேப்டாப்ல சிடி டிரைவ் வச்சிருக்காங்க? பட் பேக் தென் இருந்துச்சு இல்லையா? நம்ம யூஸ் பண்ண லேப்டாப்ஸ்லாம் அந்த சிடி டிரைவ்லயே ஒரு பட்டன் இருக்கும். அத அமுக்குனா அப்படி வெளியே வரும். ஆப்பிள் வந்து அந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாரு. ஆப்பிள்ல வந்து ஒரு ஸ்லிட் மாதிரி இருக்கும், அதுல நீ சிடி வச்சேன்னா அது உள்ள எடுத்துக்கும், வெளியே வர்றதுக்கு அந்த பட்டன் அமுக்குனேன்னா வெளியே வரும். அந்த மாதிரி ஒரு பட்டன் அமுத்துனா அப்படியே டிஸ்பிளே மேல ஏறுது. சோ தே ஹேவ் a hinge, motorized hinge. அந்த hinge அப்படியே மேல போகுது. போறப்ப அடியில் அந்த ரோல் ஆயிருக்கிற டிஸ்பிளே வந்து அப்படியே மேல வருது. ஸோ அதாவது டிஸ்பிளே ஒரு 14 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. அந்த 14 இன்ச் டிஸ்பிளேல ஒரு மீதி பார்ட் வந்து கீபோர்டுக்கு அடியில அவனுங்க வந்து வச்சிருக்கானுங்க. And when you click that button, அந்த மோட்டர் வந்து அந்த கீழ அடியில இருக்கிறது அப்படியே மேல கொண்டு வந்து ஒரு 16 point some inch உள்ள. It's a really tall, like இந்த உயரத்துக்கு இருக்கு. And I'm really amazed, like அவ்ளோ போயும் தலகணமாயி கீழ விழாம அப்படியே நிக்கிறான். ஹிஞ்ச் அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஆல்சோ ரோலபிள் டிவிஸ் எல்ஜியோட ஞாபகம் இருக்கா? அதுதான் ஞாபகம் வந்துச்சு. அதே மாதிரியே மேல போகுது. It looked cool. And it's $3,500 I guess. So 3 லட்சம் ரூபாய். Expensive. $3,500 you can buy a Vision Pro. Probably, but this is cool. $3,500 அந்த லேப்டாப் வாங்குறது, $3,500 லேப்டாப் வாங்கலாம். லேப்டாப் வாங்கலாம். டாப் ஆஃப் தி லைன் GPU, டாப் ஆஃப் தி லைன் CPU. Best, you probably could buy it. Probably have some Alienware or something. I don't know. இருக்கு அது நிறைய இருக்கு. But this is like underpowered and stuff. It's the only thing that they are demoing here is that it can run Windows and it can go up all the way into the sky. So Windows வந்து foldable displaysக்காக இப்ப Android வந்து இப்ப ஆப்டிமைஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஆப்டிமைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சாம்சங் பண்ண ஆரம்பிச்சு நிறைய ஃபீச்சர் அவனா பண்ணி இப்ப ஆண்ட்ராய்ட்ல பேசிக்கா வந்து எதுக்குதான் பண்றான்னு தெரியாத மாதிரி இருக்கும். ஆனா ஃபைன். பட் விண்டோஸ் இஸ் நாட் ஆப்டிமைஸ் ஃபார் தட். அதாவது நீ அதை அமுக்கணும்னா அந்த கீழே வந்து ஸ்டார்ட் மெனுல இருக்கிற அந்த டாஸ்க் பார் வந்து கீழே இருக்கு, அந்த பட்டன் அமுக்கணும்னா டாஸ்க் பார் காணாம போயிருது. ஸோ ஏன்னா அப்படியே மேல ஆகுது. ஸோ and it has only 2 positions, fully rolled down or fully rolled up. இடையில நீங்க பாதியா எனக்கு இவ்வளவு ஹைட் போதும், எனக்கு 14 இன்ச் போதும், 15 இன்ச் போதும் சொல்ல முடியாது. போனா மேல வரைக்கும் தான் போவேன் அப்படின்னு தான் நிப்பான். Also probably Windows is probably the reason that they have around 30,000 rolls and இத்தனை வாரண்டி இது கொடுத்திருக்காங்க மாதிரி. So 30,000 நீங்க ஒரு நாளைக்கு 10 வாட்டி பண்ணாலும் 3000 நாள் பண்ணணும். 3000 நாளுங்க 10 வருஷம். அவ்வளவு நாளைக்கு அந்த லேப்டாப் இருக்காது. அதனால they are probably good. It's a good thing. And speaking of displays, Samsung Displays had a booth. வருஷம் Samsung Displays is different. So Samsung Displays ne obviously they have a company. அவனுங்க எல்லாத்தையும் வச்சிருக்கானுங்க டிஸ்ப்ளே. Who do you think is selling displays to Apple? Okay, so Samsung Displays had a booth. அதுல they showed a variety of different things வந்து காமிச்சிருக்காங்க. அதுல வந்து இந்த போஸ்ட்-இட் நோட்ஸ் ஒட்டுவோம் தெரியுமா, ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி செவுத்துல ஒட்டுறது, அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளேயை வந்து பின்னு போட்டு ஒட்டி வச்சிருந்தாங்க. இட்ஸ் ஆப்வியஸ்லி கனெக்டட் டு மதர்போர்ட் டவுன். பட் அது ஆடுது, அந்த அளவுக்கு தின்னா இருக்கு. அண்ட் அதுக்கு சென்டர்ல ஹோல் பஞ்ச் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க, அதுல பின் போட்டு குத்தி வச்சிருக்கானுங்க. அது மாதிரி இட்ஸ் லைக் ரியலி ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே. ஆனா ரிப்பன் கேபிள் ஏதோ ஒன்று கீழே, ரிப்பன் கேபிள் மட்டும் கீழே இருக்கு. அதுக்கு பதிலா அந்த இந்த ஒரு கேமரா இருக்குல்ல, இன்ஸ்டன்ட் கேமரா, இப்படி ஷேக் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பட்டை மாதிரி இருக்கும். ஆமா, அந்த மாதிரி ஒரு இடத்துல. ஆமா, அந்த மாதிரி பட்டைதான்டா. அதுல ஒரு கண்ட்ரோலர் வச்சு ஒயர்லெஸ்ஸா அனுப்பலாம் டிஸ்பிளேக்கு இன்ஃபர்மேஷனை. அதாவது இவனுங்க டிஸ்ப்ளே மட்டும் தான் இங்க ஃபோக்கஸ் பண்றானுங்க. புரியுது. So display is just directly connected to that. Again, what's the use case here? அதாவது sticky notes
இல்ல ஸ்டிக்கி நோட்ஸ்க்காக இல்ல, அந்த மாதிரி உனக்கு சும்மா காமிச்சிருந்தாங்க. அதுல நிறைய இது காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்ஸ் லைக் ஸ்ட்ரெச்சபிள், ஃபிளெக்சிபிள், அந்த மாதிரி ஒரு பார்த்தேன். எப்படி புரியல. ஸோ தி திங் இஸ், இப்போ உனக்கு லெனோவோல காமிச்சாங்களே, தே ஹேவ் யூஸ்ட் தி சேம் டெக்னாலஜி. ஓகே, ரோலபிள் டெக்னாலஜி. அதாவது இதை நீ இப்படியும் இழுத்துக்கலாம் அண்ட் இப்படியும் இழுத்துக்கலாம். அந்த மாதிரி லைக் யூ கேன் ரோல் இட் ஆர் யூ கேன் லைக் என்ன சொல்ல, இப்படியும் நீ இழுத்துக்கலாம் ஸ்க்ரீனை, அட் தி சேம் டைம் அதை மடக்கியும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான் ஒரு இதுதான் எங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ சொல்றது என்ன அப்படின்னா, கார் டேஷ்போர்டை வச்சு ஒரு இமேஜ் காமிச்சிருந்தானுங்க. ஓகே, அதில் வந்து நேவிகேஷன் இருக்கு. அந்த டிஸ்பிளே இஸ் லைக் இப்படி வந்து ஒரு வேவ் மாதிரி போயிட்டு டேஷ்போர்டு இப்படி வேவ் மாதிரி இருக்கு. அந்த டேஷ்போர்ட் மேலேயே அப்படியே அந்த டிஸ்பிளேயும் அப்படியே வேவ் மாதிரியே இருக்குது. அண்ட் அதில் உனக்கு நேவிகேஷன் வந்து ரோடு இப்படி போய் அந்த ஒரு மலை மேலே ஏறுற மாதிரி அந்த நேவிகேஷன் இதை காட்டுறது. பிகாஸ் டிஸ்பிளே அப்படி மடங்கி இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லுக் வந்து கார் டேஷ்போர்ட் மாதிரி ஒரு செட்டப் வச்சு காமிச்சிருந்தானுங்க. அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி எலிவேஷன் டிஸ்பிளேயோட ஃபோல்டிங் வச்சு காட்டியிருக்காங்க. எலிவேஷன் டிஸ்பிளேயோட ஃபோல்டிங் இல்ல, அந்த டேஷ்போர்டே எலிவேட்டடா இப்படி இருக்கு. அந்த எலிவேட்டட் டேஷ்போர்ட் அப்படியே அது மேலேயே சும்மா இதுக்காக தான், சும்மா ஷோக்காக தான். எலிவேஷன் தகுந்த மாதிரிலாம் அது மாறாது. பட் it would be a pretty bad infotainment system, but okay, it's not flat anymore. You can have it in any shape you wantங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ட்ரைஃபோல்டு காமிச்சாங்க ஒன்று, லைக் மடக்கி அதெல்லாம் ப்ராடக்டே ரிலீஸ் ஆயிடுச்சு, இப்போ வந்து காமிச்சிட்டு இருக்கீங்க. அது ஒன்று காமிச்சாங்க. அண்ட் இந்த மாதிரி இழுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து காமிச்சாங்க. ஸோ இட்ஸ் லைக் யூ ஹாவ் அ ஃபோன். இதுக்கு வந்து ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 2015 or 16 அடுத்த ஐபோன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் ஒருத்தன் விட்டான். ஓகே, தட் ஆக்சுவலி ஹேட் சம்திங் லைக் இந்த மாதிரி நீ இழுத்தன்னா இப்படி பெருசாயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். Let me tell you something, Apple is not going to do it. Yeah, they won't. But still இந்த மாதிரி காமிச்சிருந்தாங்க. அண்ட் சாம்சங்கே இதுல இருக்க எதையுமே அடுத்து ஃபியூ ஜெனரேஷன்ஸ்ல கொண்டு வருமானா ப்ராபப்லி நாட். நோ see, இது வந்து அவங்க சாம்சங் டிஸ்பிளேஸ்க்கு ஒரு இது அவ்வளவுதான். அவங்க R&Dக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் அதை வச்சு கொஞ்சமாச்சு பிஆர் ஆச்சு கிடைக்கும்னு, அவ்வளோதான். ஓகே, த ஃப்ரேம் ப்ரோ டிவி. ஓகே, ஸோ வி ஆல்ரெடி ஹேட் அ சாம்சங் ஃப்ரேம் டிவி இல்லையா? ஸோ அது வந்து பார்க்க அப்படியே செவுத்துல மாட்டி வச்சிங்கன்னா அப்படியே வந்து ஒரு பெயிண்டிங்கை மாட்டி வச்ச மாதிரி இருக்கும். அப்படி மேட் ஃபினிஷு, பெசல்ஸ் வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம் தான், பழைய அந்த உட்டன் ஃப்ரேம் இருக்கும்ல அந்த மாதிரியே இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃப்ளாட் நல்ல தின்னா இருக்கும். அதில் 2வது வருஷனா கைண்டா அதோட ப்ரோ ஃப்ளேம் ப்ரோன்னு விட்டுருக்கானுங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் த செகண்ட் ஜென். த ப்ராப்ளம் வித் தட் டிவி வாஸ் இட் லுக் சூப்பர் குட் ஆஸ் அ ஆர்ட், பட் நாட் ஆஸ் சூப்பர் குட் ஆஸ் அ டிவி, பிகாஸ் இட் வாஸ் மேட் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ் தட் யூ செட், ரைட்? ஸோ இதில் வந்து அந்த டிஸ்பிளே டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆஃப் தட் அது வந்து இட்ஸ் குட் அட் ஆர்ட் ஆஸ் வெல் ஆஸ் அட் பீங் எ டிவி அப்படிங்கிறது தான் இதோட ஏமாக இருந்துச்சு. ஏன்னோ டெக்னாலஜி ஆஃப் த டிஸ்பிளே மாற்றிருக்கனால இது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆப்வியஸ்லி ரிலீஸ் ஆகி நேரில் பீப்புளுக்கு ஹேண்ட்ஸுக்கு வந்தால் தான் தெரியும். அவங்க ஒரு கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்டில் தானே பார்க்குறோம். ஸோ தட் வாஸ் தட். அண்ட் ஆப்வியஸ்லி இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ஆர்ட் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஆக்சுவல் பீப்புளோட ஆர்ட்டை டிஸ்பிளே பண்ணலாம் இல்லையா? ஆமாம், அதுக்கு தெர் இஸ் அ சப்ஸ்கிரிப்ஷன், பிகாஸ் இட்ஸ் பீப்புள்ஸ் ஆர்ட் அண்ட் இந்த மாதிரி பண்ணணும்னா அவங்களுக்கு காப்பி ரைட்ஸ் கொடுக்கணுங்க இல்லையா? ஸோ அதனால் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அந்த ஆர்ட்டை டிஸ்பிளே பண்ணுறது வந்து இந்த ஃப்ரேம் டிவிக்கு மட்டும் இல்லாமல் சாம்சங் அதோட மற்ற சில டிவி சீரீஸ்க்கும் வந்து இந்த ஆப்பை வந்து கொடுக்குறாங்க போல். ஸோ அது பார்க்க இந்த மாதிரி இல்லைனாலும் யூ கேன் டிஸ்பிளே ஆர்ட் இன் யுவர் டிவிஸ் இஃப் யூ வாண்ட், லைக் ஆக்சுவல் ஃபேமஸ் பீப்புள்ஸ் ஆர்ட் அந்த மாதிரி. ஸோ அது ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆப்வியஸ்லி பிகாஸ் இட்ஸ் 2015 கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் விடுங்க. ஓகே, அண்ட் இட்ஸ் 2025 அண்ட் எவ்ரிதிங் ஷுட் ஹேவ் ஏஐ. நான் 2025 எப்படி இருந்தேன், என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எனக்கு 15 வயசு அப்போ. நீ 2025 எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு 2015 பற்றி பேசிகிட்டு இருக்க. அப்படியா? வளரிட்டனா? ஓகே ஃபைன். யா, எவ்ரிதிங் ஹேஸ் ஏஐ. சாம்சங் என்ன அனௌன்ஸ் பண்ணாலும் அதில் ஏஐ இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த டிவியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஷன் ஏஐன்னு சொல்லி கேலக்ஸியில் இருக்கிற ஸ்டப்ஸ் எல்லாம் இங்கே இது வந்திருக்கு. ஸோ நீ ஏதாவது ஒன்று பார்க்குற அப்படின்னா, நீ பார்க்குறத வச்சு அது ரிலேட்டடாக ஏதாவது ஷோ சஜஸ்ட் பண்ணுமா, இந்த மாதிரிலாம் நீ பார்க்குறதுக்கு ரிலேட்டடாக அப்படிங்கிற மாதிரி சில இது வந்துருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தேவ் ஸ்ப்ரிங்கிள்டு ஏஐ ஹியர் அண்ட் தேர் எவ்ரிவேர். அண்ட் இந்த சப்டைட்டில்ஸ் ஆப்வியஸ்லி எந்த லாங்குவேஜாக இருந்தாலும்
வரும், டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வரும், அந்த மாதிரிலாம் ஸ்டஃப் இருக்கும் இல்லையா. ஆல் ஆஃப் தோஸ் ஸ்டஃப் ஆர் ஸ்ப்ரிங்கிள் இன் டு த யூஐ ஆஃப் சாம்சங்ஸ் எவ்ரிவேர். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ பேசிக்லி ஃப்ரேமில் அவ்வளோதான், டிஸ்பிளே கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸோ பார்க்க நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க. தட்ஸ் பேசிக்கலி சாம்சங்ஸ் திங். யா, சிஎஸ்ல டிவி வந்து ரொம்ப நிறைய டிவி வரும். ஆமாம். ஆல்சோ ஐ டென்ட் நோ திஸ், பட் ரொம்ப வருஷமா மோர் தென் 10 years பேனசோனிக் வந்து யூஎஸ்ல விற்கலையா. ஆமாம், இப்போ தான் கேள்விப்பட்டேன். பார்த்தேன். யா, ஸோ தே ஹவ் கம் பேக். ஐ டோன்ட் நோ லைக் ஏன் வெளில போனாங்கன்னு. யா, ஐ டோன்ட் நோ வை, பட் தே ஹவ் கம் பேக் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோ நான்சென்ஸ் டிவி, லைக் வெரி குட் டிஸ்பிளே, வெரி குட் பில்ட் இன் சவுண்ட் பார், லைக் லுக்ஸ் பத்தி கவலைப்படாம பில்ட் இன் சவுண்ட் பார் அண்ட் திக். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டிவி வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, OLED டிவி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் ஐ டென்ட் நோ பேனசோனிக் எக்ஸிட்டட் யூஎஸ். யா, ஐ டென்ட் நோ தட் டு. யா, ஓகே. எல்ஜிக்கு போலாமா? யா, எல்ஜியோட அந்த இதுவா? இல்லை, there are several things. First நீ அதுலேருந்து ஆரம்பி. ஓகே, the Stand By Me. the Stand By Me முதல் வெர்ஷன் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. அது நான் முன்னாடியே பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது நல்ல ஒரு 27 இன்ச்சில் ஒரு டிவி தான், அது மானிட்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், பட் டச் ஸ்கிரீன். அதுதான் இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் அது போர்ட்டபிள், லைக் தனியா இருக்கு, அதுல பில்ட் பேட்டரி இருக்கு, நீ அதை தூக்கிட்டு போய்க்கலாம். அதுல டெமோல காமிக்கிறப்ப சும்மா செவுத்துல தொங்க போட்டு வச்சிருந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்டாண்ட்லாம் இருக்கு, அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அண்ட் இட்ஸ் பிரிட்டி எக்ஸ்பென்சிவ் as well. I don't think they announced price to second version. பட் இது வந்து எனக்கு ஆக்சுவலி ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டா இருக்க வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. இந்த பிரைஸ்க்கு நீ ப்ராபபிலி இன்னொரு டிவியே வாங்கி வேற ரூம்ல வச்சிரலாம், நான் இல்லன்னு சொல்ல. லாஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் திஸ் சாம்சங் ஸ்டாண்ட் பை மீ வந்து கிட்டத்தட்ட எல்ஜி ஸ்டாண்ட் பை மீ வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோ கிட்டத்தட்ட. ஓகே, தட்ஸ் எக்ஸ்பென்சிவ். யா, ஓகே. And for 1 lakh you are getting a 27 inch. Yeah, but it's a touch screen. But சரி, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப குழந்தைங்க இருக்காங்க, கிட்ஸுக்கு வந்து விளையாடுறதுக்கு ஒரு இது கொடுக்குற அப்படின்னா, ஒரு ஐபேடை விட இதுனா ஓகே, மேபி பெருசா இருக்கும். தூக்கிட்டா போறாங்க அவங்க, தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஆனா சொல்றேன், இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். See, நான் என்ன சொல்றேன், 1 லட்ச ரூபான்னு சொல்றேன். 1 லட்ச ரூபாய் எக்ஸ்பென்சிவ் தான், இல்லன்னு சொல்லல. What do you think, how much do you think an iPad Air costs? 55 to 60. Yeah, minimum 60 வந்துரும். For a 10-inch display, why would you are paying 60K? So I don't think it's absurdly pricey. Well, considering அதுல எல்லாமே பண்ணலாம், இதுல எல்லாமே பண்ண முடியாது, எனக்கு புரியுது அது. இல்ல, not just that, why could you get a kid iPad Air? Just get them an iPad for around 26K. Even an iPad, it's not 26K. நீ 9th gen iPad வாங்கினா 26K. சரி, 10th gen வாங்கினா அதுவே 40,000 வருது. சரிப்பா, ஓகே, ஆஃபர்ல வாங்க, இல்ல ஸ்டூடண்ட் ஐடி போட்டு ஆஃபர்ல என்ன பண்ணாலும் ஆப்பிள் இஸ் எக்ஸ்பென்சிவ். அதனால 27 இன்ச்ல டச் ஸ்கிரீன் பண்றதே இட்ஸ் ஹார்ட். அதனால ரொம்ப பிரைஸின்னு சொல்லி நான் அவங்களை அநியாயம் சொல்ல விரும்பல. நான் என்ன சொல்ல வரேன், வாங்க போறது ரொம்ப கம்மியான பேர். இல்ல, நான் என்ன சொல்றேன், முன்னாடி எல்லாம் ஸ்லேட்ல எழுதிட்டு இருந்தாங்க குழந்தைங்க. நான்லாம் ஸ்லேட்ல குச்சி வச்சு எழுதுனால தான் நானு. நீ வர்றப்ப ஸ்லேட் இல்லன்னு நான் எழுதியிருக்கேன், ஸ்லேட்ல தான் இருந்தேன். யூகேஜி மட்டும், யூகேஜி அது ப்ரீகேஜி இல்ல, ப்ரீகேஜி. யூகேஜில ஸ்லேட்ல எழுதுறாங்க. சரி ப்ரீகேஜி. சோ இல்ல, நான் என்ன சொல்றேன், ஐபேட்ல இதோட இதுனா கொஞ்சம் லைக் குழந்தைங்க பென்சில் இப்படி பிடிக்காது, இப்படி பிடிக்கும். சோ இட் would have it like it's a bigger canvas for them. அவ்வளவுதான் சொல்றேன் நான். But you can probably buy a Samsung. சரி, ஓகே, நீ ஒயிட் போர்ட் சைஸ்ல இருக்கிற ஒரு பெரிய இது கூட நீ சாம்சங்ல வாங்கலாம். ஆபீஸ்ல எல்லாம் வச்சிருப்பாங்க தெரியுமா, அதுவே ப்ராபபிலி இந்த பிரைஸ்க்கு வாங்கிடலாம் தான் நினைக்கிறேன். அதாவது just get them a white board, you know. Yeah, சரி, ஓகே, see, fine. Like, why does it have to be a digital 1 lakh product? Why are you comparing an iPad? ஓகே. அப்புறம் LGல இன்னொன்னு இருக்கே. Before that they had transparent displays from LG. Okay, actually it has been there for a while. Yeah, it has been there for a while. And they made அதுல brightness ஒழுங்கா இருக்காது. இவனுங்க வந்து அத வச்சு ஒரு டிசைன் மாதிரி பண்ணிருந்தாங்க. It was like நிறைய டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளேஸ்லாம் சேர்த்து வச்சு அது வந்து ஒரு இந்த விண்மில்ஸ்ல வந்து நார்மல் 3 விங்டா இல்லாம ஃபிளாட்டா ரெக்டாங்கிள்ஸ் வச்சு பண்ண மாதிரி இருக்கும் தெரியுமா? பாத்துருக்கேன். அந்த மாதிரி இட் வாஸ் லைக் ரெக்டாங்கிள்ஸ், அது நடுல கேப் வச்சு இந்த மாதிரி அது திரும்பிக்கும் க்ளோஸா இப்படி இருக்கும், இப்படி திரும்பினா நடுல கேப் தெரியும், இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் டிஸ்பிளேஸ் மாதிரி வச்சு நிறைய டிரான்ஸ்பரண்ட் சேர்த்து வச்சு அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. லுக் கூல், பட் அகேன்
why would I ever need a transparent display or transparent TV அப்படிங்கிறது. அயன்மேன் படம் பார்த்திருக்கியா? Yeah. நீ எல்லாம் ஒரு மார்வல் ஃபேனா? இப்பெல்லாம் பேசலாமா? Bro, டோனி ஸ்டார்க்கோட ஃபோன் எப்படி இருக்கும்? It's a Not piece practical. of glass. not I know it's not practical. practical, but it would be cool. It would be cool. ஃபோனுக்கு கூட ஓகே சரியா, ஒரு டிவினா இட் ஹாஸ் டு பி சோ பிரைட். சொல்றேன், see, people try to do cool stuff. And இதெல்லாமே R&D டீமுக்கு மிச்சம் இருக்க காசுல அவனுங்க டைம் போலன்னு நேரம் போலன்னு பண்ண விஷயங்கள் தான். ஸோ ஓகே, வாட் வாஸ் தி அதர் திங் தட் LG brought? மைக்ரோவேவ். ஓகே, அது வந்து ஓகே ஃபைன், இட் எக்ஸிஸ்ட், ஐ ஹாவ் டு ஸ்பீக் அபவுட் இட், ஸோ ஐ அம் ஸ்பீக்கிங். ஒரு அவனுங்க மைக்ரோவேவ், அதுல வந்து ஒரு 17 இன்ச்சுக்குன்னு நினைக்கிறேன். இட் வாஸ் ரியலி பிக் டிஸ்பிளே. அவனே ஆக்சுவலி இந்த சைஸ்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த வித் கிட்டத்தட்ட. இவ்வளோ பெருசா? ஆமா, நான் பார்க்கல. ஓகேவா, அதுல பெசில்ஸ் இந்த அளவுக்கு, இந்த வித்துக்கு பெசில்ஸ் வச்சுக்கோ, சென்டர்ல இவ்வளோ வந்து டிஸ்பிளே மாதிரி இருக்கு. சைட்ல பட்டன்ஸ் இருக்கா? ஸ்பீக்கர்ஸ் இருக்கு. அவன்ல ஸ்பீக்கரா? யா, ஸ்பீக்கர். எதுக்கு? நான் குக் ஆயிடுச்சு வாங்க இல்ல, அந்த வெடிச்சிருவேன் அந்த மாதிரி இல்ல. இட் இஸ் லைக் a smart home speakers and assistant and everything combined with a microwave oven and a display. Life is not good anymore. So ஏன் அப்படி சொன்னா உங்களுக்கு புரிஞ்சதுன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். யா, குட் ஒன். I don't think Indians gonna notice. யாரும் கண்டுக்க போறது இல்லை. கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃபைன். ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க வந்து கிச்சன்ல ஐபேட் வச்சுட்டு யாராவது ரெசிபி பார்த்து குக் பண்றவங்க மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, they don't have to have an iPad because they can use this. Their oven. Yeah, their oven. டிஸ்ப்ளே திறந்து தெரியலடா. Like it has speakers and you can show recipes, and at the same time அது வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த ப்ராடக்ட்டே காட்டுது. இப்போ let's say you want to cook noodles or whatever, cookies குக் பண்ணணும்னா குக்கி காமிக்கும், அந்த செட்டிங் காமிக்கணும்னா அந்த குக்கி ப்ரீசெட்ல இருக்க எல்லாமே அதை அப்ளை ஆகும். அந்த மாதிரி வச்சிருந்தானுங்க. லைக் அது கண்டிப்பா அதை பண்ணி ஆகும், அது ஆப்வியஸ், அது ஒரு அவென்னர் எல்லாம் பண்ணணும். அதை தவிர எக்ஸ்ட்ராவா இருந்தது ஆப்வியஸ்லி லைக் ஒரு ஸ்மார்ட் ஹோம் திங் மாதிரி. யூ கேன் ப்ரௌஸ் த வெப், லுக் இன்டு யூடியூப் வீடியோஸ் அண்ட் குக் ஸ்டஃப் லைக் தட். ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? ஆண்ட்ராய்டு தான். அவன் ஒருத்தன் எதுல வேணா ரன் பண்ணுவேன்னு இல்லைன்னு ஆக்கிருந்தான் வச்சுக்கோ, இவனுங்கெல்லாம் இன்னைக்கு வாழையே காட்ட மாட்டானுங்க. சாம்சங் மட்டும் டைசன் வச்சுட்டாங்க. ஓகே, ஸ்பீக்கிங் ஆஃப் அவன், அவன்ல இருந்து ஓடிஜில இருந்து டீல இருந்து டோஸ்டர், சார்ஜிங் டோஸ்டர். ப்ரோ, யூ கேன் ஜஸ்ட், உனக்கு அது பிடிச்சிருக்கு டைரக்டா கொண்டு வானா, எதுவும் தப்பு சொல்லல சரியா, அதுக்கு இப்படி போய் இப்படி வராத. என்னடா அவன் தான் ஓடிஜி சொல்லுவாங்க இல்லடா. சரி, அவன் டோஸ்டர் கிரில். ஓகே ஃபைன், டோஸ்டர், சார்ஜிங் டோஸ்டர். ஓகே ஃபைன், வாட் இஸ் இட்? ஓகே, ஸோ யூஸ்வலா வந்து நம்ம ஃபோன் வந்து, அதுவும் ஸ்பெசிஃபிக்கா ஐபோன் யூசர்ஸ் வந்து சார்ஜ் கம்மியா இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்றது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஐபோன் 6 காலத்துல, ஐபோன் 6s காலத்துல வந்து ஆப்பிள் வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தாப்ல. என்னன்னா சார்ஜிங் கேஸ் அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து போனை வந்து நீங்க அந்த கேஸ்க்குள்ள வைப்பீங்க, சிலிகான் கேஸ், பின்னாடி இங்க ஒரு கொண்டை இருக்கும், அந்த கொண்டைக்குள்ள பேட்டரி வச்சிருப்பாங்க. அது மூலமா அது வந்து போனை சார்ஜ் பண்ணும். எக்ஸ்ட்ரா கொஞ்ச நேரம் அது ஆட் பண்ணும். போனோட பேட்டரி அளவுக்கு அதுல இருக்காது, லைக் அதுல ஒரு ஹாஃப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50% ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அப்புறம் அதை விட்டுட்டாங்க. மேக்ஸேஃப் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, பின்னாடி ஒட்டுற மாதிரி ஒரு குட்டி பேட்டரி பேங்க் வச்சு அது இப்போ ஓடிட்டு இருக்கு. ஓகே, இது என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்துச்சு இல்லையா, கேஸோட இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒண்ணு. பட் இதுல வந்து நீங்க இந்த கேஸை சார்ஜ் போட வேணாம், அதுக்கு பதிலாக டோஸ்டர் மாதிரி ஒண்ணு இருக்கு. ஸோ டோஸ்டர்னா என்ன, அதுல 2 பிரெட்டை போடுவோம், ஒரு இதை அமுக்குவோம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுவே பிரெட் மேல வந்து வரும். அதே மாதிரி போனை கரெக்டா உள்ள வைக்கிற மாதிரி இருக்கு. வச்சீங்கன்னா இருக்கிற பேட்டரியை எடுத்துட்டு வேற ஒரு பேட்டரியை வைக்குது. போன்ல மாத்தல, கேஸ்ல பேட்டரியை மாத்துது. அதாவது கேஸ் இருக்கிறப்ப அந்த பின்னாடி நீ சொன்ன மாதிரி ஒரு ஹம்ப் இருக்கு இல்லையா, அதுல there is a slot. அந்த ஸ்லாட்ல பேட்டரி வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. ஸோ when we insert it in, அந்த லாக் வந்து ரிலீஸ் ஆகி இந்த பேட்டரி போயிட்டு இன்னொரு பேட்டரி நடுவில் இருக்க ஸ்லாட் மூலமா அது இப்படி விட்டுட்டு இன்னொன்னு இது பண்ற மாதிரி பண்ணிருக்காங்க. ஆல்சோ அந்த பேட்டரி இது சார்ஜ் பண்ணியா. ஸோ அடுத்த தடவை நீங்க போறப்போ இன்னொரு இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபோனை சார்ஜே போட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்குலாம் மேபி. ஆனால் இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், லைக் $450 ஃபார் த டோஸ்டர் அண்ட் $120 ஃபார் த கேஸ். யா,
ஓகே. ஸோ அப்படி கேஸ் மட்டும் நீ மாத்துற மாதிரி 10,000 ரூபாய்க்கு ஒரு கேஸு அண்ட் 40,000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு சார்ஜிங் டாக். யா. ஒரு விஷயம் இதுல என்ன அப்படின்னா, நீ போனை மாத்தினா கேஸை மாத்தணும், ஆனா டாக்கை மாத்த வேணாம். தட் இஸ் ஒன் திங். ஆனா வாங்குற போனுக்கு அவங்க கேஸ் பண்ணாதான் அவங்க அதுக்கு கேஸ் பண்ணியிருந்திருக்கணும். அது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த சார்ஜிங் டாக் இஸ் நாட் சம்திங் தட் ஒன்லி ஒன் பர்சன் கேன் யூஸ். அது வந்து அதுல மென்ஷன் பண்ணிருந்தாங்க. ஒரு வீட்ல இருக்கிற 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்னிக்கலி அதுல 3 பேட்டரிஸ் தான் இருக்கும். அதுதான். சோ யா. சரி, இது ஒண்ணு. ஆனா with the advent of wireless charging and MagSafe fast wireless charging, இது அவ்வளவு பெரிய தேவை இல்லை. ஏன்னா நீ வந்து கார்ல போறப்ப கார்ல வச்சனா அப்படி சார்ஜ் பண்ணா போற. வீட்டுல டெஸ்க் இருக்குன்னா டெஸ்க்ல ஒரு வயர்லெஸ் சார்ஜர், ஏதாவது நீ பிளக் இன் பண்றதுக்கு சோம்பேறித்தனம் பட்டாலே கரெக்டா நீ உட்கார இடத்துல ஒரு வயர்லெஸ் சார்ஜர் இருந்தாலே மோஸ்ட்லி யுவர் ப்ராப்ளம் வில் பி சால்வ். ஸோ இது வந்து cool thing to look at. Yeah, cool thing to look at. I'm not sure if people are gonna buy it. Just it's cool to look at. Okay, moving on. A fuzzy robot that looks cute. Looks cute. ப்ரோ, நான் லுக்ஸ் கியூட்னு சொல்லல. அதோட வேலையே வந்து இட்ஸ் டு லுக் கியூட், அவ்வளவுதான். அது வேற எதுவுமே பண்ணாதான், சரியா? பார்க்க வந்து அழகா இருக்குமா, அது வந்து உங்களையே பார்க்குமா, அவ்வளவுதான். அது வேலையா, அவ்வளவுதான். அந்த ரோபோட் பண்ணுமா, அவ்வளவுதான். யா, தட்ஸ் இட். வேற ஒண்ணுமே பண்ணாது. அதாவது இட் ஹேஸ் 2 claw, ஐ மீன் ஒரு 2 கை மாதிரி இருக்குது. நீ ஏதாவது ஒரு குச்சியை கொடுத்தனா அந்த குச்சியை பிடிச்சா தொங்கிக்குமா அண்ட் உன்னையே பார்க்கும். நீ அதை தடவி கொடுக்கலாமா, அது வந்து வெக்கப்பட்டு திரும்பி பாத்துக்குமா, இதெல்லாம் தான் பண்ண முடியும்னு போட்டுருக்காங்க. யா, கைண்டா. அவனுக்கு ஆக்சுவலி இந்த பெட்டை விட ஐ திங்க் தே லைக் மிமிக் சம்திங் டு லைக் பேபிஸ் மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்கிற மாதிரி தான் அதை அட்ரஸ் பண்ணி இந்த மாதிரி. ஐ டோன்ட் நோ. ஓகே, அதான் சிஎஸ் ஃபுல்லாவே இந்த மாதிரி கிரேசியான ஸ்டஃப் நிறைய இருக்கும். ஸோ திஸ் வாஸ் ஒன் ஆஃப் தெம். லைக் ஒய் டஸ் இட் எக்ஸிஸ்ட்? Yeah, speaking of weird stuff, L'Oreal Paris. L'Oreal Paris வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேக்கப் பிராண்டு. ஸ்கின் கேர்னு சொல்லிப்பாங்க. ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப், ஃபைன், லெட் them do whatever they want. அவங்க சிஎஸ்ல பூத் வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. They have been doing it for years, not just the first time. ஆனா நியூஸ்ல வரல இல்ல இது வரைக்கும். போன தடவையும் இதே மாதிரி கவர் பண்ணாங்க ஏதோ ஒரு இதுல, நான் பார்த்திருந்தேன். I just ignored it, I guess. அதாவது என்ன சொல்ல, இதே மாதிரி தான் டெக் ரிலேட்டடா தான். பட் எந்த லிப்ஸ்டிக் போட்டா நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒன்னு சம்திங், அந்த மாதிரி ஏதோ சம்திங் ரிலேட்டட் மேக்கப். பட் ஆப்வியஸ்லி இதுல வந்து என்ன பண்ணுது, உங்க ஸ்கின் செல்ஸை கொஞ்சம் எடுத்து, ஸோ பேசிக்லி ஒரு ஒட்டி அப்படி கொஞ்சம் எடுத்து அதை ஒரு மிஷின்ல கொடுத்துறாங்க. அது வந்து அனலைஸ் பண்ணி உங்க ஸ்கின்னோட ஹெல்த், உங்க ஸ்கின்னோட ஏஜ், இப்போ நம்ம வந்து நிறைய சன்லைட் எக்ஸ்போஷர் அது மாதிரி இருக்கு அப்படின்னா ஸ்கின் அதிகமாக ஏஜ் ஆயிருக்கும். ஸோ அதை மாதிரிலாம் செக் பண்ணுது. உங்களுக்கு எந்த ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேவை உங்க ஸ்கின்னை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைக் ரிங்கிள்ஸ் இந்த ஏஜ்க்கு எவ்வளோ வந்திருக்கு அந்த மாதிரி. லைக் யூ கேன் செக் ஹவ் யுவர் ஃபேஸ் அண்ட் லுக்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் அந்த மாதிரி தான். அதோட ஹெல்த் பிஹைண்ட், லைக் எது நம்மளால பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஸ்டஃப் வந்து எப்படி நம்ம பிளட் டெஸ்ட் பாடிக்கு எடுக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ஸ்கின் டெஸ்ட், something like that. Yeah. அவங்க இதை எப்படி ப்ரோமோட் பண்றாங்கன்னா, இட்ஸ் நாட் சம்திங் தட் யூ அண்ட் ஐ வுட் பை. டெர்மட்டாலஜிஸ்ட்காக தான் மோஸ்ட்லி. டெர்மட்டாலஜிஸ்ட்னு சொல்றதை விட லாரியல் பாரிஸோட ஒரு ஷோரூமா, அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர், வேற ஏதாவது பேர் வைப்பாங்க. ஷோரூம் அது என்ன? சரி, ஓகே, வாட் எவர் தட் இஸ். Yeah. Another weird product is a robot vacuum cleaner that picks up stuff. Yeah. ஓகே. ஸோ நம்ம இந்த ஷவுமில இருந்து எல்லா கம்பெனிஸுமே வட்டமா ஜூம்பான்னு சொல்லிட்டு அவன் ஆரம்பிச்சு விட்டது. யா. ஸோ இது வந்து வட்டமா இந்த வெயிங் மிஷின் மாதிரி இருக்கும். அது பாட்டுக்கு அப்படியே போய் அது பாட்டுக்கு அப்படியே வேக்கம் பண்ணிட்டு இருக்கும். நம்ம ஊர்ல இருக்கும் நினைக்கிறேன். பட் இட்ஸ் பிரிட்டி எக்ஸ்பென்சிவ் ஐ கெஸ். ஷவுமில உள்ளது வந்து 20,000 ரூபாய் இருந்துச்சு. யா, இட்ஸ் பிரிட்டி எக்ஸ்பென்சிவ். நார்மல் வேக்கம் கிளீனர் அரௌண்ட் 12,000-15,000 வருது. அப்படியா? அதுவும் இது நீ கம்பேர் பண்ணலாமா? அதோட செக்ஷன் பவர் என்ன, இதோட செக்ஷன் பவர்? யா, பட் you know, if you have the money. Okay, fine. Yeah, it's the price that you pay for doing it automatically. இந்த ரூம்க்கு வாங்கி ஒன்று ஓட விட்டுருவோமா? 20,000 ரூபாய் இருக்கா வெட்டியா? எனக்கு 20,000 இருந்தால் ஒரு மானிட்டர் வாங்குவேன். அப்போ சும்மா இரு. ஓகே, கமிங் பேக். அதுதான் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் அந்த இருக்கிற ஒரு வேக்கம் கிளீனர்ல அதோட முதுகுல வந்து நீ ஒரு
கிளாவை வந்து ஒரு குச்சியை வந்து நீ அட்டாச் பண்ணி விட்டா எப்படி இருக்கும், தட் இஸ் வாட் இட் லுக்ஸ் லைக் அண்ட் இட் பிஹேவ்ஸ் லைக். ஓகே ஓகே, எனக்கு என்ன ஞாபகம் தெரியுமா, என்ன பிக் பேங் தியரியில இந்த 2 ரோபோட் சண்டை போட்டு விடுவாங்க தெரியுமா, அதுல வந்து இப்படி அடிச்சு வச்சு ஆக்சுவலி மார்க் ரோபரோட ஐ சீன் தட் ஒன் டூட் பர்ஃபெக்ட் வர்சஸ் மார்க் ரோபர் இருக்கு, அதுல இருக்கு அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு குச்சி வந்திருக்கு, அதுல வந்து இப்படி 2 கிளா அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க இந்த இது பார்த்துருப்பீங்கல்ல, இப்படி இங்க கிளன்ச் பண்ணா அந்த கிளாவுக்கு கிளன்ச் பண்ற மாதிரி ஒரு நீளமான இது இப்படி வச்சு எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து அந்த 2 கிளா தான் இருக்கு. இவனுங்க இதை எப்படி மார்க்கெட் பண்றாங்க, சாக்ஸ் இருந்தா சாக்ஸ் எடுக்கும், கைண்டா அந்த மாதிரி தான். பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. வேக்கம் பண்ற போறப்ப அது வந்து அந்த சாக்ஸை பிடிச்சி எடுத்து தள்ளி வைக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, அண்ட் டெமோ காமிச்சிருந்தாங்க அந்த வீடியோல. ஒரு 2 சாக்ஸ் வந்து கரெக்டா எடுத்து போச்சு, 3வது சாக்ஸ் வந்து அது எடுத்துச்சு, பட் அது ஒழுங்கா பிடிக்கல, அது கீழே விழுந்துருச்சு. பட் இது எடுத்துருச்சுன்னு நினைச்சிட்டு அப்படியே திரும்பி போய் அங்க வச்சிருச்சு. லைவா டெமோ நடந்துச்சா கொஞ்சம், அதனால எல்லாருக்கும் சிரிச்சிட்டாங்க. சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஒன்றும் பண்ண முடியாது, அது ஒன்றும் பண்ண முடியாது. லைவ் டெமோனாலே meant to face problems. நல்ல யூஸ் கேஸா எனக்கு தெரியல, பட் இட் எக்ஸிஸ்ட், அவ்வளவுதான். அகைன் சி 4 பேர் அதை வந்து பேசுறாங்க இல்லையா, அதுதான் அவங்களுக்கு வேணும். ஓகே, Meta replacing fact checkers with community notes. Yeah, okay, this is not CES related at all, but this happened in between CES. So community notes na Twitterல இருக்கிற மாதிரியா? Yeah, exactly. அதாவது இத பத்தி ஆல்ரெடி community notes Twitterல பத்தி பேசி இல்லையா. ஸோ அதாவது லெட்ஸ் சே இவனை வந்து ஏஐ வச்சு நான் ஒரு பொண்ணா மாத்தி ஒரு போட்டோவை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். நானே இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கேன். ஓகே ஃபைன், Yeah. நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இவன் வந்து ஆக்சுவலா இப்படி இருக்க மாட்டான் அப்படிங்கிறது இவனை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பட் இவனை தெரியாதவங்க யாராவது ஒருத்தங்க அந்த போட்டோவை பார்த்துட்டு உண்மையிலேயே பொண்ணுதான் அப்படின்னு நினைச்சு, ஐ மீன் பேட் எக்ஸாம்பிள். ஓகே ஃபைன், லைக் சம்திங் தட் இஸ் நாட் ஆக்சுவலி ட்ரூ. அப்படி சொல்லு. யா, ஸோ அதனால இந்த கம்யூனிட்டி நோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் எக்ஸ்ல இருக்கு, ட்விட்டர்ல இருக்கு, விச் இஸ் அந்த யாரெல்லாம் வியூவர்ஸா பாக்குறாங்களோ அவங்களே வந்து இதுல இந்த மாதிரி இதுதான் ஆக்சுவல் உண்மைங்கிறத வந்து அங்க போஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் பீப்புள் கேன் ஓட் இட் லைக் ஆமா அவங்க சொல்ல கரெக்ட் தான், இதான் உண்மை அப்படின்னு சொல்லி ஓட் பண்ணலாம். இந்த மாதிரி வச்சு தே கேன் ஆக்சுவலி ஹெல்ப் அதர்ஸ் ஃபிகர் அவுட் வெதர் தட் சம்திங் இஸ் ட்ரூ ஆர் நாட். இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் செக்கிங் விஷயத்த ஆடியன்ஸ் கிட்டேயே வந்து விட்டாங்க ட்விட்டர் ஆர் எக்ஸ். சரி, ஓகே, பட் இன்ஸ்டாகிராம், மெட்டா அண்ட் எவ்ரிதிங் யூஸ் டு டூ இட் பை தெம் செல்ஃப். ஃபேஸ்புக்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து இவங்களே உட்காந்து ஃபேக்ட் செக் பண்றதுக்கு தே எம்ப்ளாய்ட் பீப்புள் அண்ட் தே டிட் தட். அண்ட் இஃப் இட்ஸ் நாட் சம்திங் கரெக்ட், எய்தர் தே ஆர் ரிமூவிங் த த்ரெட் ஆர் இது இல்லைங்கிறத எங்கேயாவது மென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. நவ் தே ஆர் கைண்ட் லைக் அந்த எல்லா ஃபேக்ட் செக்கர்ஸையும் தூக்கிட்டு நீங்களே செக் பண்ணிக்கோங்கன்னு இந்த ட்விட்டரோட இருக்கிற வேற ஆட்கள்லாம் தூக்கிட்டு அப்புறம் சென்டியா போடுறாங்க, அந்த மாதிரி தான். ஸோ the problem is that totally different platforms. X வந்து இன்னும் predominantly text based. ஆமா, and the number of users there is significantly lower than what Meta has. Yeah, and Meta has a higher responsibility towards these things because Meta is supposed to be a platform that is safer to children. X, it directly supports explicit content. They don't even try to hide it. Okay, explicit content is straight up available everywhere in X. Meta is not like that. Meta is supposed to block that. Meta is supposed to be 13 and above. Okay, so community notes and all those things are fine, but மெட்டாக்கு மாடரேட்டர்ஸ் அண்ட் மானிட்டர் பண்றதுக்கான ஆட்கள் எப்பயுமே தேவை இருக்கும். ஸோ அந்த கம்யூனிட்டி நெட்ஸ் ஆட் பண்றது வந்து ஓகே, ஐ எம் நாட் ஷுர் ஹவு ரிலவெண்ட் ஆர் குட் தட் திஸ் கேன் பி. சரி, அதாவது அவங்களோட காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ்ங்கிற மாதிரி தானே அவங்களோட காஸ்ட் கட்டிங் மெஷர்ஸ். இன்னொன்னு, டே பை டே யூசர்ஸ் ஆர் இன்க்ரீசிங் a lot for Meta. கண்டிப்பா. அண்ட் போஸ்டும் நிறைய ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும். இல்ல நான் என்ன சொல்றேன், this can definitely aid them. But it cannot replace them. You still need that. நிறைய விஷயம் வந்து, அதாவது அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கிற சில்ட்ரன் வந்து அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கவங்களோட தான் கனெக்டடா இருக்காங்களா, இல்ல அதிகமான ஏஜ் குரூப்போட கனெக்டடா இருக்காங்களா, அதுவே வந்து ஒரு பிரச்சனை. நிறைய விஷயத்த வந்து மெட்டா மானிட்டர் பண்ணதான் செய்யறாங்க. they are doing measures and they are trying to like prevent stuff from happening, but at that scale, if you catch 8 people, 2 people are gonna run away. You cannot do anything about it. So அது கொஞ்சம் இதுதான்.
ரைட்டா. ஓகே த லாஸ்ட் திங் ஓகே இன் CES that is exciting. என்னது? Not sure if it's exciting though. Cars. The cars. Yeah. கார் ஸ்பேஸ்ல முன்னாடிலாம் வந்து லூசிட் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. செல்ஃப் டிரைவிங் கார் டெமோஸ் நிறைய இருந்துச்சு யூஷுவலா. இந்த தடவை அந்த மாதிரி எதுவும் பெருசா இல்ல. அதெல்லாம் நார்மல் ஆயிடுச்சு போல எல்லாருக்கும். the one car that was interesting was Honda's car. Honda and Sony, I guess. They both had இது இருந்துச்சு பார்ட்னர்ஷிப். இல்ல பார்ட்னர்ஷிப்பும் இருக்கு. சோனி பண்ண கார் வந்து சோனி ஹோண்டா மொபிலிட்டி அப்படிங்கிற கம்பெனி பண்ணது, which is like a partnership between Sony and Honda. Honda தனியாவும் obviously they have. Okay, so the weird looking ones are Honda ones. Yeah. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லாம்போகினியோட பேசிக் ஷேப் இருக்கும்ல, வரைய தெரியாத ஒருத்தங்க லாம்போகினி வரைஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு காரும், அப்புறம் ஒரு நல்ல எஸ்யூவியை கட்டிட்டு பின்னாடி மட்டும் முழுக்கட்டி நாக்கி விட்ட மாதிரி ஒரு காரும், 2 கார் வச்சிருந்தாங்க. லைக் 70s 80s வைப் ரெண்டுமே. பழைய நீங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான கார்ஸ் வந்து வந்துட்டு ஹெட்லைட்ஸ் அண்ட் ஸ்டஃப் மட்டும் புதுசா இருக்கும். ஹெட்லைட்ஸ் அண்ட் ஸ்டஃப், இன்டீரியர் ஆப்வியஸ்லி லைக் ஒரு அகலமான ஒரு டிவியை கொண்டு போய் உள்ள வச்சு those kind of stuff is still there. To be honest, yeah, it looks different, but they wanted to look different because they wanted the headlights. Honda like. Okay, நீ இன்னைக்குமே இந்தியால இருக்கிற ஹோண்டா கார்ஸை பாரு, they don't look contemporary, they don't look like Hyundais. இப்போ ஒரு Hyundai Vernaவோட இன்டீரியர்ல உட்கார்றேன்னா உனக்கு பார்த்த உடனே தெரியும் this is a futuristic car. வெளியே இருந்து பார்த்தவனுக்கு obviously looks futuristic. உள்ள வந்து பார்த்தாலும் அந்த டிஜிட்டல் மீட்டர்ஸ்ல இருந்து இந்த டேஷ்போர்ட் லேஅவுட்ல இருந்து எல்லாமே வந்து இட் லுக்ஸ் கான்டெம்பரரி, இட் லுக்ஸ் நியூ, இட் லுக்ஸ் ஃப்ரம் த ஃபியூச்சர். ஹோண்டா கார்ஸ்குள்ள போய் பாரு, இன்னைக்குமே பீட் சிட்டி, பீட் எலிவேட், பீட் அமேஸ், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு இல்லையா, இன்ஃபோடெயின்மெண்ட் இல்லை, இந்த ஸ்பீடோமீட்டர் இதெல்லாம் காட்டுறது, அதுல இன்னும் பார்ட் டிஜிட்டல் அனலாக்னு தான் வச்சிருக்காங்க. அந்த டிஜிட்டலா இருக்கிறதும் பார்க்கறதுக்கு அனலாக் மாதிரி தான் இருக்கும். தே ஆர் ஸ்டில் த ஓல்ட் ஸ்கூல் கைண்ட் ஆஃப் வைப். அண்ட் அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் லைக் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இட்ஸ் ஃபேர்லி பிக், பட் அகெயின் தேர் ஸ்டில் த ஓல்ட் பீப்புள். ரொம்ப கான்டெம்பரரியா மாடர்னா எதுவும் புதுசா மாத்தல. அண்ட் த பஸி ஃபீச்சர்ஸ் யூனோ லைக் பேனராமிக் சன்ரூஃபோ அல்லது சீட் வென்டிலேட்டட் சீட்ஸோ இதெல்லாம் இந்த பிரைஸ் ரேஞ்சில் அவங்க நினைச்சா பண்ணலாம். லைக் get 2 more lakhs and add this features, but they don't do it. They still are playing it safe. They know what Honda buyers want. The reliability, the bulletproof warranty, the good spaces, interiors and those kind of stuff, you know, adula dhaan unna focus பண்றாங்க. So Honda pulling something like this வந்து it's a bit unexpected. And worldwide பார்த்தேன்னா Honda ல electric cars கிடையாது. They have to do something electrical, yeah, but again I don't like that. Will this ever ship? Definitely no. Exactly. இதோட ஒரு வெர்ஷன் மேபி இதுல இருக்கிற சம் bits and pieces, அந்த கண்ணு அதாவது பழைய காலத்துல இருக்கிற மாதிரி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி தூக்கிட்டு வெளியே வர்ற மாதிரி கண்ணு எல்லாம் வந்து கார்ல, ஐ மீன் இந்த சென்ஸ் ஹெட்லைட்ஸ் சொல்றான் உலர்ற. சோ நம்ம இப்ப வந்து டிமிடி படிப்போம்ல, லைக் பிரைட்டன் பண்ணி இட்ஸ் கால்ட் தி டிப்பர். ஓகே, ஹெட்லைட்ட டிம் அடிச்சிட்டு இது பண்றது. சோ அதுக்கெல்லாம் வந்து ஒரு கண்ணு மூடிட்டு அந்த மாதிரி எல்லாம் லைக் பேக் தென் கார்ஸ் வேர் ஃபன். அத மாதிரி இதுக்கு வந்து ஐலிட் மாதிரி வந்துட்டு போகுது. லுக்ஸ் வியர்ட். நோ, இட் லுக்ஸ் a bit like Gallardo. Okay. People said it looked like Countach. It doesn't look like Countach. It looks like a Gallardo. And the headlights say Gallardo headlights. Yeah. Gallardo இதுல பாத்துறப்பல. Yeah, இதுல வரும். NFS. Yeah. So weird. எனக்கு வந்து Honda is obviously trying to do something new. Good thing. Probably they'll use bits of it in something that comes up, you know, next 2 years or something. And one more thing is என்னன்னா அது உள்ள இருக்கிற இந்த whole infotainment system and everything, they are making it in-house. Oh. Like the complete OS எல்லாமே அவங்களே in-house-ஆ பண்ற மாதிரி அதுல like Tesla. Yeah, kinda. Why? தெரியல. Why? People at the end of the day they want Apple CarPlay and Android Auto. That would definitely be there. அப்புறம் என்ன in-house? Tesla doesn't have the... Yeah, they don't have... Rivian doesn't have support for Apple CarPlay and Android Auto. They would probably have that because they are Honda. Yeah. See, அவங்களா ஏதோ ட்ரை பண்றாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல வர வேண்டிய ஸ்பீடோமீட்டர் அப்படி எப்படி அவங்க தான் பண்ணி ஆகணும். அது ஓகே, அவங்க டெவலப் பண்ணி ஆகணும். இவங்களா பண்றதா மாதிரி போட்டுருந்துச்சு, வந்தாதான் தெரியும். Yeah, so that's that. The other thing is the weird one, to be honest. என்னது? இது வந்து
நான் போன தடவை சிஎஸ் பத்தி பேசுறப்ப கலாய்ச்சேன், சோனி இந்த மாதிரி காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 3-4 வருஷமா தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்க. அதே காரை கூட்டு வந்துட்டு புதுசா ஏதாவது சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணலாம், லான்ச் ப்ரைஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங், பேஸ் வேரியன்ட் ஸ்டார்ட்ஸ் அட் $89,900. Going straight up against Model S. Yeah. 90K Model S. கிட்டத்தட்ட வந்துரும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், எனக்கு இதுல 2 விஷயங்கள் வந்து இட் வாஸ் லைக் லைக் யாரா நீங்க லூஸ் மாதிரி பண்றீங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, இது என்ன அப்படின்னா, தே ஆப்வியஸ்லி ஹேவ் செல்ஃப் டிரைவிங் ஏடாஸ் அந்த மாதிரிலாம் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அதெல்லாம் இப்போ வந்து ஓகே, இதுல வந்து they are also trying to promote Sony entertainment services. Seriously, they have to make it a Sony car, so they can make it a Sony car, but they have to make it a car first. That part goes to Honda, not Sony. ஏன் பங்குக்கு நான் பட்ட ஓ பங்குக்கு அந்த மாதிரி தானே. ஸோ இல்லை, நான் சொல்ல வர்றது வந்து the car part is there. இவனுக்கு வந்து வாட்ஸ் டிஃப்ரெண்ட் இன் சோனி கார் அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து தே ஹேவ் தீஸ் என்டர்டைன்மெண்ட் சர்வீசஸ், ஆப்வியஸ்லி த பிக் டிஸ்பிளே அண்ட் எவ்ரி திங், அதெல்லாம் இருக்குது. இதில் வந்து 3 year சப்ஸ்கிரிப்ஷனாக, ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் தான் level 2+ ADASனு மேலே சொல்கிறானுங்க ஏதோ ஒன்று. தட்ஸ் லைக் சோனி இன்டெலிஜென்ட் டிரைவ் இன் சிஸ்டம் அந்த மாதிரி ஏதோ. தே ஹாவ் அ நியூ நேம் ஃபார் இட். ஓகே, அண்ட் தே ஹாவ் திஸ் என்டர்டைன்மெண்ட் சர்வீசஸ், தீம் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரிலாம் சர்வீஸ் இதெல்லாம் போட்டுட்டு. right, most companies don't build ADAS on their own. Yeah, buy ADAS. Yeah, they can buy the I don't mind that. I'm not sure if Sony developed their own ADAS. Okay. Level 2+ அதுக்குள்ள டேட்டாவே இல்லை அவங்ககிட்ட. எப்படி டேட்டா இருக்கும்? கார் டிரைவிங் டேட்டா இல்லாம முடியாது. டேட்டா மட்டும் வெளியே வாங்கியிருப்பாங்களா தெரியல. they most probably would have bought the ADAS system straight out. அது இல்லைங்க பிரச்சனை. அதை வந்து முதல் 3 வருஷத்துக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக தராங்களாம், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்குமா? டெஸ்லாவும் அப்படிதானே. டெஸ்லா என்ன சப்ஸ்கிரிப்ஷன்? நீ வந்து அது இல்லாம வாங்கிக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் ஆட்டோ பைலட் நான் ஒரு தடவை தானே வாங்குறேன். ஐ அம் நாட் பேயிங் மந்த்லி. ஆமா ஆமா, அந்த ஒரு தடவை வாங்குறது to make it a subscription in order for you to make profit. BMWல heated seats இருக்குல்ல, நம்ம ஊர்ல heated seats தேவையில்ல, cooled seats தான் தேவை. சரி, பட் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல they need heated seats, இல்லனா உட்கார முடியாது, freezing cold. heated seats subscription feature அலௌன்ஸ் பண்றாங்க. what? Okay, the car has the hardware built in. ஆன் பண்ணனும்னா நான் காசு கட்டணுமா? Yeah bro, seriously bro, that's the truth. even BMW is doing this. so அதாவது வித்த கார்ல இருந்து லாபம் வந்து கார் மேனுஃபேக்சரருக்கு வராது. சர்வீஸ் பண்றவங்க வந்து அந்த ஷோரூம் வச்சிருக்கவங்க, அவங்களுக்கு தான் அதுல லாபம் வரும். ஒரு காரை if it goes off the line, BMW doesn't make money on it anymore. They make money on the spare parts, but it's like not that much. So this is the only way that they can make money off the already sold cars. அதாவது so they are doing it. Hyundaiல அந்த கனெக்டட் கார் டெக்னு இருக்கும். ஓகே, நீ வீட்டில் இருக்கிறப்பவே கார் ஆன் பண்ணி ஏசி ஆன் பண்ணி வைக்கலாம், ஜியோ ஃபென்சிங் அண்ட் ஆல் தோஸ் ஸ்டஃப், subscription. You'll get 1 year free, I guess. After that you have to pay a monthly fees for that. ப்ளூ லிங்க்னு நினைக்கிறேன். ப்ளூ லிங்க். ஸோ அது இந்த மாதிரி கனெக்டட் கார் டெக் கொடுக்குற எல்லாருமே, டாட்டா எல்லாருமே வந்து 1 வருஷம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு பே சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் இட். கார் இண்டஸ்ட்ரி வாஸ் நாட் லைக் திஸ் அட் ஆல் earlier. இப்போ இந்த மாதிரி மாறுது. ஏன்னா இட்ஸ் an app, they have to maintain it constantly, they have to keep updating it. காரோட infotainment system they never updated it, so they didn't worry about it. But this they have to keep updating it, they have to keep maintaining it, so they are asking a subscription for it. Also it's a way to make money. Hyundai makes money on this. Yeah, okay, they are like starting out right now. இப்பவே இப்படி பண்றாங்க. ஒரு வருஷம் ஃப்ரீயா கொடுக்கறாங்க. they have been doing it for. இல்ல நான் என்ன சொல்றேன், this is fine. I can leave this, I can slide this under the bed. heated seats க்கு BMW கொடுக்கறப்ப தான் அதுதான் like that is like so basic thing. அதுக்குலாமாடா இது பண்ணுவீங்கங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அது ஓகே. இது என்ன சொல்ல வந்தேன்னா, டெஸ்லா இன்னும் வந்து மாடல் எஸ்க்கும் மாடல் எக்ஸ்க்கும் சூப்பர் சார்ஜர்ஸ் ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. they used to. எஸ்க்கும் எக்ஸ்க்கும் ஆமா, 3க்கு மட்டும் தான். 3க்கும் ஒய்க்கும் கிடையாது, ஐனோ. பட் எஸ்க்கும் எக்ஸும் இன்னும் கொடுத்துட்டு இருக்காங்க.
like that is something they can make shit ton of money on. Yeah. And Tesla is like a clear market leader here. ஆமா. So why are these guys are not concerned about it? They cannot give such a thing. இந்த மாதிரி ஃப்ரீயா எதுவும் அவங்களால கொடுக்க முடியாது. ஆமா ஆமா. அட்லீஸ்ட் they cannot make இந்த மாதிரியான விஷயங்களாச்சும் பண்ணாம இருக்கலாம். கரெக்ட் தான். தெரியல. இல்லை எனக்கு அந்த ஏடாஸ் எல்லாம் அதில் வச்சிருந்தது வந்து இட் வாஸ் லைக் என்ன இப்படிலாமாடா பண்ணுவீங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏடாஸை வச்சிருக்க கூடாது ஆக்சுவலி. எதுக்கு சொல்றேன்னா ஏடாஸ் இஸ் கைண்ட் ஆஃப் a safety feature at this point. Emergency braking, lane keep assist, lane departure warning and other stuff, you know, those are safety features. சேஃப்டி ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து ஒரு பேவாலுக்கு பின்னாடி வைக்கக்கூடாது. ப்ராபப்ளி செல்ஃப் டிரைவிங் மட்டும் வேணா பேவாலுக்கு பின்னாடி வைக்கலாம், வச்சிருக்கானா என்ன ப்ராபப்ளி அப்படிதான் இருக்கும். பட் ஏடாஸ்னு மொத்தமா அவன் அதுக்கு பின்னாடி சேவ் இது லெவல் 2+ ஏடாஸ்னு சொன்னா ஐ அம் நாட் ஷூர் வாட் தட்ஸ் பேட். ஏன்னா இப்போ வந்து வண்டி தானா பிரேக் ஆகுது, எமர்ஜென்சி பிரேக்கிங்லாம் வந்து ஸ்டாண்டர்டாகவே இருக்கணுங்கிற. there was this quote, I'll end this, அந்த கோட்டோட என்கேஜெட்னு சொல்லிட்டு ஒரு இருக்கும் இல்லையா, ஆமா ரிவ்யூஸ் போடுவாங்க மாதிரி. ஓகே, அவங்க வந்து சோனி கார் பற்றி ஒரு ஒன்லைன் ஹெட்லைன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அதில் வந்து த PS4 in the era of PS5 அப்படின்னு போட்டிருந்தாங்க. லைக் கரெக்டாக ஆப்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் PS4 to PS5 ஒரு சிக்னிஃபிகண்டான ஜம்ப் இருந்துச்சு. லைக் நாட் ஜஸ்ட் தட், லைக் அடுத்த வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு, ஸ்டில் ஸ்டக் ஆன் தி ஹோல் திங்ற மாதிரி இருக்கு இல்லையா. So they have to do it. Yeah, that's basically what CSC. Okay, நிறைய CS பத்தி பேசிட்டோம். அடுத்த எபிசோட் வந்து probably after Bharat Mobility Show அதுக்கு அப்புறம் தான் வரும். So we'll probably talk about the new electric cars that are being launched in India. E-Vitara, Creta EV, all those stuff. இப்போ எல்லாத்தையும் சொல்லிரு. ஸோ புதுசா எக்ஸைட்டிங்கான. ஸோ அடுத்த எபிசோட் வந்து கொஞ்சம் கார்ஸ் பத்தி இருக்கும். And technology and probably அதுக்கு அடுத்த எபிசோட் வந்து Samsung Galaxy event பத்தி இருக்கும். they have already showed the event. Yeah, okay, invite வந்துருச்சு. என்னைக்கு 20th I guess, I'm not sure, around the 20th. அப்போ ரெண்டும் எல்லாம் ஒரே நாள்ல வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 20 is a Monday, நீ அப்படினா 27 வாக்குல தான் நம்ம அப்போ வந்திருக்கும், சாம்சங்கும் வந்திருக்கும். பாப்போம். யா, ஆனா அடுத்த வாரம் அப்ப அதை பத்தி பேச மாட்டோம் இல்லையா. அடுத்த வாரம் பொங்கல் அந்த இது முடிஞ்சோன்னு வருது. 20ங்கிறது கம்மிங் மண்டே. நோ, அதுக்கு அடுத்த மண்டே. இப்போ 1 வீக் இருக்கா பொங்கல். ஆமா, ஐ மீன் நெக்ஸ்ட் வீக் இஸ் பொங்கல். இன்னைக்கு ஓகே பொங்கல் இஸ் 14th or 15th. ஆமா ஓகே, that's pretty much it. யா, அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.